ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னிடம் பேசியே ஆகணும் தங்கமே. தனியாக கேட்டுவிடு, யாரிடமும் கூறாதே தங்கமே. நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு அத்தியாயம் நிச்சயம் உண்டு. அதை எண்ணி வருந்தாமல் அதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு தங்கமே. உனக்காக நீயே யோசி. அது பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்த முறை சரியாக நிச்சயமாக நீ யோசிப்பாய் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது தங்கமே. நீ நீயாகவே இரு. உன்னுடைய உண்மையான இயல்பான தன்மையில் நிலையாக இரு. உன்னை பற்றி பிறர் சொல்வதை பொறுத்து உன்னை மதிப்பீடு செய்து கொண்டுதான் இருப்பார்கள் நீ எப்படி இருக்கிறாய் என்று. நீ உள்மனதிற்கு சரியாக இரு. கரை இறைவனுக்கு கட்டுப்பட்டு இரு. நம்பிக்கையோடு இரு. போதும் தங்கமே. ஆனால் ஒன்று தங்கமே, நீ எப்போதும் எல்லோர் மீதும் அன்பு செலுத்தினாலும் எந்த காரணமும் இல்லாமல் உன்னை விரும்பாதவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை வெறுப்பவர்கள் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்ற மனநிலையை வெளிப்படுத்துவார்கள், அவ்வளவுதான். அனைவரும் எல்லாராலும் விரும்பப்படுவது இல்லை. இதுதான் வாழ்க்கை. உன்னை அறியாதவர்கள் எப்போதும் உன்னை தவறாகவே நினைத்து கொண்டிருப்பார்கள். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இரு. உனது வாழ்க்கை மிகவும் மதிப்புள்ள வாழ்க்கை தங்கமே. அதற்கு மதிப்பளித்து நீ சிறப்பாக வாழ்ந்துவிடு. உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? தனக்கென்று வரும்போது தன் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்புக்கொள்ளாமல் தப்பெல்லாம் சரி என்று வாதாடும் மனமும் குணமும் கொண்டவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி அதிகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு துன்பத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் நீ கொடுக்காமல் இருப்பதற்காகத்தான் தங்கமே. பணத்தை கொண்டு அளவிடாதே, ஒரு நாள் தவறாகிவிடும். மனத்தை கொண்டு அளவிடு, பணமே தவறாகிவிடும் தங்கமே. நல்ல நேரத்துக்காக காத்திருந்து வீணாக்கும் பல பொன்னான நல்ல நேரங்களை வாழ்க்கையில் என்றுமே திரும்ப பெற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. அன்பு அன்பு மட்டும்தான் அனைத்து பொக்கிஷங்களின் சாவி தங்கமே. அன்பை அனைவருக்கும் கொடுத்துவிடு. தோல்வி தோல்வி என்று ஏன் நினைத்து கொண்டே இருக்கிறாய்? தோல்வி என்று ஒன்று இல்லவே இல்லை. அனுபவத்தின் மறுபெயரைத்தான் தோல்வின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ வெற்றியை பெற்றுக்கொள், தோல்வியை கற்றுக்கொள் தங்கமே. வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா உன்னை நீ நேசிக்கணும். சந்தோஷமே வாழ்க்கையாக வேணும்னா உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசிக்கணும். தைரியமாக ஏறியன்னா, தைரியத்தின் முதல் சோதனை என்னன்னா, உனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் கூட சிறிதளவும் மனம் தளராமல் இருப்பது தான். ஒருவேளை உன்னோட வாழ்க்கை கத்தி முனையில் நடப்பதைப் போல கடினமாக இருந்துச்சுனாலும் ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது. முடிந்து விட்டான் இவன் என்று மற்றவர் உன்னை நினைக்கும் வேளையில் தைரியத்தோடு எழுந்து நெல்லு. உன்னை முடித்து விட நினைப்பான். முடித்து விட்டான் இவன் என்று மற்றவர் உன்னை நினைக்கும் வேளையில் தைரியத்தோடு எழுந்து நிற்கணும். அப்போது உன்னுடைய எதிரி கூட சிலிர்த்து போவார்கள். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல என்று மட்டும் புரிஞ்சுக்கும். உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. முடியாது என்பதை பற்றி பிறகு யோசி. எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் யோசி. முதல்ல உன்னுடைய குறிக்கோளை நீ முடிவு செய். கூடவே அதற்கான திட்டத்தை உருவாக்க உன் முழு உழைப்பையும் அதில் ஈடுபடுத்து. வெற்றிக்கனியை நிச்சயமாக பெற்று விடுவாய். என் தங்கமே, கைதட்டல் வாங்கத்தான் குரங்குதான் குட்டிக்கரணம் போட்டு வித்தையெல்லாம் காட்டணும். நீ சிங்கம் தங்கமே. எழுந்து நடந்தாலே போதும். உன்னை பற்றி உன்னை விட எனக்குத்தான் தெரியும். எந்த கவலையும் கடந்து போகும் என்ற தெளிவு உனக்கு இருந்தால் நிச்சயம் உன் மனதில் உற்சாகம் பிறக்கும். எந்த மகிழ்ச்சியும் கடந்து போகும் என்ற தெளிவிருந்தால் உனக்கு எச்சரிக்கை கிடைக்கும். உண்மைதானே தங்கமே? உலகில் வலிமை வாய்ந்தது என்னது? உன் ஆள் மனம்தான். அந்த ஆள் மனம் சொல்வதை கேளு. உன்னை பலமில்லாதவர், கையால் ஆகாதவர், எதையும் செயல்படுத்த முடியாதவர் என எண்ணிக்கொள்வது முட்டாள்தனம் தங்கமே. மற்றவர்கள் பேச்சை கேட்காதே. உன்னை நீயே சொல்லிக்கிறேன். நான் எப்போதும் தோற்க மாட்டேன், பொய்யை ஒருபோதும் சொல்ல மாட்டேன், ஆனால் வென்று விடாமல் இருப்பேன் என்ற உண்மையை நிரூபிக்காமல் விடமாட்டேன் என்று போல் சொல்லிக்கொள். ஏன்னா நீ சிங்கம் தங்கமே. தனித்திருந்து எந்த வேலை வேண்டுமானாலும் செய்வாய். நீ என் பிள்ளை, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும்னா
நீ நலமா என்று விசாரிப்பதோடு பேச்சை நிப்பாட்டிக்கொள் தங்கமே. தனியே தான் போகிறேனே தவிர தரம் தாழ்ந்து போக மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிக்கோ தங்கமே. யார் வேண்டுமானாலும் உன்னை வெறுக்கலாம், ஆனால் ஒருபோதும் உன்னை நீயே வெறுக்கக்கூடாது. தோற்றங்கள் மாறினால் கூட தோற்று விடாமல் இறுதி வரை தொடர்வதுதான் உண்மையான அன்பை மட்டும் உன்னை சுற்றியுள்ளவரிடம் காட்டு. பின்பார் எப்படி மாறுகிறார்கள் என்று. என் மகளே, உன்னிடம் இன்னொன்று பேசியாகணும். வாழ்க்கையில் துணை என்ற ஒரு சொந்தம் மட்டுமே சரியாக அமைஞ்சிருச்சுன்னா உறவுகளை மட்டுமல்ல, நீ உலகத்தையே வென்றுவிடலாம். உன் துணை உனக்கு முக்கியம் தங்கமே. பொறுத்துப்போ, மன்னிக்க கற்றுக்கொள், விட்டு கொடு தங்கமே. ஒருவன் தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணரும் போதுதான் அடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக வைப்பான். மகிழ்ச்சி கூட வேண்டாம், நிம்மதி இருந்தால் போதும் என்றாகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில். உண்மைதானே? மற்றவர்களுக்கு பாடம் புகட்ட நீ விலகிச் செல்லவில்லை, அவர்களிடம் கற்றுக்கொண்ட பாடத்தால் தான் விலகிச் சென்றாய். அது அவர்களுக்கு தெரியவில்லை தங்கமே. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சில நேரங்களில் உன் மனம் இல்லாத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசி தங்கமே. உன் எதிரியிடம் சொல், வெற்றி திமிரில் அதிக ஆட்டம் போடாதே என்று. 1000 தோல்வியை சந்தித்தவன் கூட ஒரு நாள் நம்மை எளிதில் வீழ்த்தி விடுவான் என்பதை அவன் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும் சொல்லு தங்கமே. என் தங்கமே, நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவார்கள், கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. மகளே, நீ துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிறாய். உனக்கான பதிவு இது. நான் திரும்பம் சொல்வதை கேள். நீ இப்படி வாடி உட்காரக்கூடாது. நன்றாக வாழ்ந்தால் 10 பேர் நிச்சயமாக உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இதே நீ கஷ்டப்பட்டால் 10 பேர் உன்னிடம் எள்ளி நகையாடித்தான் பேசுவார்கள். எப்படி வாழ்ந்தாலும், நன்றாக வாழ்ந்தாலும் சரி, வாழ முடியாவிட்டாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு நீ யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு தங்கமே. வாழ்க்கை எவ்வளவுதான் வேகமாக சென்றாலும் ஒரு சில கட்டத்தில் மிக மெதுவாகத்தான் சொல்லும். நீயே புரிஞ்சுக்கும். ஆனால் கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது. யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று ஒதுங்கி செல்பவர் மீதுதான் இந்த உலகம் தன் முதல் கல்லை எறிஞ்சிது. உண்மைதானே மகளே? இறுதியாக உனக்கு உன் சாயை சொல்வதை கேள். யாராக இருந்தாலும் அளவோடு பழகு, அதிகமாக பேசாது. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்ச போதும் எதையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதே. அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நினைக்காதே. உனக்கு தோணுறதை மட்டும் செய். நல்லதை நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.